அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் பாஜகவோட நம்ம வந்து உறவை முறிச்சுக்கணுங்கிற எடுத்த முடிவுக்கு அப்புறம் அவர் பிரம்மாண்ட கூட்டணிங்கிற பேசலையே, தனித்து கிளம்ப போகிறேன். அதை வந்து கடைசி வரைக்கும் அதே சொல்லலை. இந்த கூட்டணிங்கிற ஐடியாவில் தாட் ப்ராசஸ் தான் இருந்தது. ஆனால் பாஜகவுடன் இருக்கக்கூடிய உறவு வந்து கொஞ்சம் வேற மாதிரி போன உடனே அதுக்கப்புறம் எங்கேயுமே அவர் வந்து பிரம்மாண்ட கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. ஏன்னா தனித்து கிளம்ப காண போகிறோம்னு முடிவு எடுத்து அதிலே தானே போனோம். இன்னமும் அவர் சொன்னார் செய்யலைங்கிறது கால சொல்ல மாற்றி திரிச்சு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லக்கூடிய நிலையில் நம்ம பாஜகவோட இருந்தோம், பயணம் இருந்தது. நம்ம பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சு களம் காணுவோன்னு. அதுக்கப்புறம் எப்போ வந்து ரிலேஷன்ஷிப் சரியா இல்லாமல் ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அப்போ தனியாக தான் போனோம். தனியாக போக முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எங்கேயுமே எங்கள் பொதுச்செயலாளர் அந்த மாதிரி பிரச்சனை. அதுக்கப்புறமும் கூட பாமக, தேமுதிக இவங்க பாஜக அல்லாத ஒரு பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது தானே திட்டம் இருந்தது. பாமக கடைசி நேரத்தில் தானே அங்கே போனாங்க. ஸோ அங்கே ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டதுனால அந்த அணி எடப்பாடியார் தரப்புல அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கை எதுவுமே இல்லை. நான் கிளியராக களம் வந்து தேர்தல் வந்து தனியாக தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆளை சூஸ் பண்ணி வேலையை ஆரம்பிச்சாச்சு. தேமுதிக வந்து அரவணைச்சாங்க, வந்து அணுகியதின் பேரில் அரவணைச்சு அவர்கள் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி அரவணைத்தது உண்டு. இது வரவங்களை வந்து அரவணைச்சு இல்லாமல் எல்லாம் முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவ்வளோதான் விஷயமே ஒழிய அப்போ அந்த நடந்த சூழ்நிலை சம்பவம் அந்த மாதிரி இருந்தது. கால மாற்றம் மாறின உடனே இதுக்கான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய சூழ்நிலை எடப்பாடி நிலைப்பாடு எடுத்தார். அவர் தனித்து களம் காண்றோங்க நிலைப்பாடு எடுத்ததுக்கு தான் 2% வாக்கு ஏறி அங்கீகாரமாக கிடைச்சது ஒற்றை தலைமைக்கும் சரி எடப்பாடியார் தலைமைக்கும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.